ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் கற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதனால நிறைய கேட்கறதுக்கு உண்டான ப்ராக்டிஸ், லிசனிங் ப்ராக்டிஸும் நிறைய பண்ணணும். இப்போ இதில் இன்னொரு சின்ன ஒரு ஒரு கதை மாதிரி ஒன்று படிக்கும். கதைக்கு பேர் லாஸ்ட் மூவி டிக்கெட். லாஸ்ட்னா தொலைஞ்சு போனேன். லூஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு, LOSE அப்படின்னா தொலைக்கிறது. லாஸ்ட்னா தொலைஞ்சு போனது. மூவி டிக்கெட், மூவினா சினிமா, டிக்கெட்னா உங்களுக்கு தெரியும். I am going to a movie now, but I forgot where I kept the ticket because I am not an organized person. Oh no, I am searching everywhere. I searched here, I searched there, but it is nowhere. Everyone are angry at me. I'm sorry. I have to find it now. If I cannot, none will be happy with me. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் நிறைய இருக்கு, தெரியாத வார்த்தைகள் சிலது இருக்கு. அதுக்கு உண்டான மீனிங்கை சொல்லியிருக்கேன். மூவி இப்போ தான் சொன்னேன். மூவினா நம்ம சினிமாவுக்கு போகிறது, சினிமா. ஃபர்காட், ஃபர்காட்னா மறந்து போயிட்டேன். ஃபர்கெட்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஃபர்கெட்னா மறக்கிறது. இது வந்து மறந்து போயிட்டேன், முன்னாடி நடந்தது. அதனால ஃபர்கெட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஃபர்காட். ஆர்கனைஸ்ட் அப்படின்னாக்க எல்லாத்தையும் ஒவ்வொரு பொருளையும் கரெக்டாக அது உண்டான இடத்துல வைக்கிறது, ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தால் ஆர்கனைஸ்னு அர்த்தம். பர்சன் அப்படின்னா ஆள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன், சில இடத்துல ஏ அப்படின்னு சொல்லணும். நம்ம போன வீடியோவில் கூட ஏ பாட்டில்னு படித்தோம். ஏன்னாக்கா யூஸ்வலாக ஒன்று அப்படின்ற அர்த்தத்தில் வருது இல்லையா. இந்த இடத்துல ஆன்னாலும் ஒன்றுன்னு தான் வரும். ஆனால் அடுத்த வார்த்தை AEIOU அப்படிங்கிற லெட்டர்ல ஆரம்பிச்சிருந்தா, அந்த 5 லெட்டருக்கும் AEIOUக்கு வொவல்ஸ்னு பேர் இங்கிலீஷ்ல. அந்த லெட்டர்ஸ்ல அடுத்த வார்த்தை ஆரம்பிச்சிருந்தா ஏக்கு பதிலா ஆன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இல்லை, மற்றபடி அர்த்தம் ஒண்ணுதான். ஒரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். சர்ச்சிங் அப்படின்னா தேடுறது. ஆங்கிரினா கோவம். சாரினா ஓ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அர்த்தம் சாரி. கெனாட், என்னால முடியலைன்னாக்க அப்படின்னு அர்த்தம். ஓ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சிட்டீங்க. திருப்பியும் ஒரு தடவை கேளுங்க வீடியோவை, அர்த்தம் புரியுதான்னு பாருங்க உள்ளத்துக்கும். சரியா? உங்க அர்த்தம் நீங்க ஒரு தடவை சொல்லி பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோவை திருப்பி ரன் பண்ணுங்க, நான் அர்த்தம் சொல்றேன் தமிழ்ல. சரி, இப்போ நான் தமிழ் அர்த்தம் சொல்ல போறேன். நான் ஒரு படத்துக்கு போக போறேன், அவர் போய்கிட்டு இருக்கேன். ஆனா நான் அந்த டிக்கெட்டை எங்க வச்சேன்னு மறந்து போயிட்டேன். ஏன்னா நான் வந்து எல்லாம் பொறுப்பா ஒரு இடத்துல எல்லாத்தையும் வைக்கிற ஆளு கிடையாது. நாட்னு போட்டா கிடையாதுன்ற எதிர்மறையான அர்த்தம். ஓய்யோ, நான் எல்லா இடத்துலயும் தேடுறேன். நான் இங்க தேடுறேன், அங்க தேடுறேன், ஆனா அது எங்கேயுமே இல்லை. ஸோ நோவேர்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா, முன்னாடியே சொல்லியிருக்கேன், எங்கேயுமே இல்லைன்றதுக்கு நாட்டு வரணும் இல்லையா, ஆனா வராது. நோவேர்னு சொல்லும்போது இங்கேயே ஒரு நோ வந்துட்டதுனால இட் இஸ் நோவேர்னா அது எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் என் மேல கோபமா இருக்காங்க, மன்னிச்சிருங்க, நான் அதை இப்போ கண்டுபிடிச்சு ஆகணும். என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா யாரும் என் கூட சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாக்கா வெரி குட். நிறைய தரம் கேளுங்க, திருப்பி திருப்பி. கேட்கறது மட்டும்தான் ஒரே வழி இங்கிலீஷ் வேகமா பேசுறது. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை பாய்.